வானவர்கள் மலக்குமார்கள் இறைவனுடைய கட்டளையை மாத்திரம் நிறைவேற்றக்கூடியவர்கள், இறைவனுடைய கட்டளை அப்படியே நடக்கக்கூடியவர்கள். அவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, அவர்களிடம் நாம் எங்களுக்காக வேண்டி துஆ கேளுங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் மறுப்பானா? சந்தேகப்படலாமா? மாணவர்கள் மலக்குமார்கள் துஆ செய்து இறைவன் மறுத்தானா, ஏற்றுக்கொண்டானா என்று சந்தேகப்படலாமா? நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வான். ஏன்னு சொன்னால் இறைவன் சொல்ல போய்தான் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப அப்படியாப்பட்ட வானவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பலவிதமான சந்தர்ப்பத்திலே வானவர்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 1442வது செய்தியாக பதியப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த வானவர்கள் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இறைவனிடத்திலே இருந்து இந்த பூமிக்கு 2 வானவர்கள் வருவார்கள். அந்த வரக்கூடிய வானவர்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய 2 மனிதனுக்காக வேண்டி, ஒருத்தர் நல்லதை கேட்டு பிரார்த்தனை செய்வார், இன்னொன்று தீயதை கேட்டு பிரார்த்தனை செய்வார். யார் அவர்? ஒவ்வொரு நாளும் தனது பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்யக்கூடிய மனிதன். யார் ஒருவன் தர்மம் செய்கிறானோ, தர்மம் செய்யக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வாராம், இறைவா, இந்த அடியான் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்திருக்கின்றான், இவனுடைய பொருளாதாரத்தை நீ வளர்த்து மென்மேலும் வளர்த்து இவனுக்கு அருள் புரிந்து விடு என்று ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வாராம். வானவர் பிரார்த்தனை செஞ்சா இறைவனிடத்தில் எப்படி மறுக்கப்படுவது? மறுக்கப்படாது. அடுத்த வானவர் பிரார்த்தனை செய்வார். யாருக்காக வேண்டி? யார் ஒருவன் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி பொத்தி 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 வைத்துக் கொண்டிருக்கிறானோ, அவனுக்காக வேண்டி அடுத்த வானவர் பிரார்த்தனை செய்வாராம், இறைவா, நீ கொடுத்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவன் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் இருக்கின்றான், இவனுடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடு என்று சாபத்தை கேட்டு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கிறோம். இப்ப நாங்க யோசிப்போம், தர்மம் செய்யறதுக்கு எங்களுக்கு டெய்லி தர்மம் செய்யறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குதா, எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு வசதி இருக்குதான்னு யோசிப்போம். தர்மம் என்று சொல்லக்கூடியது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது, அதுக்கு அளவு கிடையாது. கோடியில் இருக்கக்கூடியவர்கள் லட்சத்தில் கொடுப்பார்கள், லட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் 1000-ல் கொடுப்பார்கள், 1000-ல் இருக்கக்கூடியவர்கள் 100-கணக்கில் கொடுப்பார்கள். அது அவருடைய பொருளாதாரத்தை வைத்து. ஆனால் மனிதன் என்ற ரீதியில் நாம் தான் பார்ப்போம், இவருடைய பொருளாதாரத்துக்கு இவ்வளவுதான் தர முடியுமான். அல்லாஹ் தான் அதை பார்ப்பானா? பார்த்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருப்பார்களா, பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்களா? அளவை வைத்துதான் அல்லாஹ் தஆலா தீர்மானிப்பான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்ட உதாரணம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. எங்களுக்கு எல்லாம் தெரியும், அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலாவே சிரித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களே, அதில் அவர்கள் அள்ளியா கொடுத்தார்கள்? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொட்டி துண்டை தான் கொடுத்தாங்க. சஹன் அள்ளி கொடுக்கல, ஒரு ரொட்டியை தூக்கி கொடுக்கல, ரொட்டியெல்லாம் அடிச்சு அடுக்கி கொடுக்கல. அவங்களுக்கு கூட சாப்பிட இல்லாத நேரத்தில் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வச்ச ரொட்டி துண்ட ஒரு விருந்தாளிக்கு கொடுத்ததுக்காக வேண்டி இஹ்லாஸா கொடுத்தாங்க, அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளின்னு நினைச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்தால என்ன சொன்னாங்க? அபூ தல்ஹாவே, நீங்கள் இரவு செய்த காரியத்தை செயலை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரித்தான். அப்ப தர்மத்தில் அளவு கிடையாது, பெருமதி கிடையாது. நாம் தான் அளவை பார்ப்போம். எங்களுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அது இஹ்லாஸா கொடுத்தால் அதை அல்லாஹ் தஆலா தர்மமாக ஏற்றுக்கொள்வான். அப்ப தர்மம் என்று சொல்லக்கூடியது இந்த மார்க்கத்தில் அவ்வளவு
ஒரு நல்ல ஒரு காரியம். நல்ல காரியம் என்பதால் தான் வானவர்களே இறைவனிடத்துல துஆ கேட்கிறாங்க என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, இந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இந்த மார்க்கத்துல தர்மத்தை இந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனாக பிறந்த எங்கள் எல்லோருக்குமே இந்த உடம்புல போன் ஜாயிண்டல் இருக்குதானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு சுலாமா அலைஹி சதகத்துன், உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குதே, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப எங்களோட உடம்புல இருக்கிற ஒரு ஜாயிண்ட பாருங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நைட்டுக்கு நல்லா தூங்குவோம். நாம் தூங்கக்கூடிய தலைவாணி இருக்குதே, இந்த தலைவாணி பிலோ கொஞ்சம் அங்காலங்கையில வலிக்கு போயிட்டு கொஞ்சம் களத்தை எங்களுக்கு சேஃபா இல்லாம ஒரு பக்கம் களத்தை வச்சுட்டு தூங்கினோம்னு வைங்க, அடுத்த நாள் வெள்ளனைக்கு இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் இப்படி திரும்புவோம். இதான நடக்குது. ஒரு நரம்பு லேசா ஒரு தூக்கத்துல இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் விலகினாலே ரொபோ மாதிரி நடக்கும் தானே. ஒரு பக்கம் திரும்பினா அடுத்த பக்கம் திரும்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? குல்லு சுலாமா அலைஹி சதகத்துன், உங்களுடைய ஒவ்வொரு மூட்டெலும்பு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இந்த கை கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சுன்னு வைங்க, சாப்பிடலுமா? இந்த மடங்கக்கூடிய விரல் இப்படி மடங்காம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயே எழுதியோ கொஞ்சம் இப்படி இருந்துட்டு வைங்க, சாப்பிடலுமா? இது மடங்க போயிட்டு தானே இப்படி கைய வச்சு அள்ளி பிணைஞ்சி வாயில போடுறோம். இதை கொஞ்சம் அல்லாஹ் இப்படி வச்சுட்டான்னு வைங்களேன், சாப்பிட முடியாது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு உடம்பை தந்திருக்கிறான். தந்துட்டு அந்த தூதர் சொல்றாங்க, இறைவன் தந்த அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் தர்மம் செஞ்சு கொள்ளுங்க. ஒரு பார்சல் சாப்பாட்டை கொடுக்கலாம், உண்மையிலே பசின்னு வருவான். ஆனா இன்றைக்கு அதுவும் சமூகத்துல என்ன போயிட்டு, பசின்னு கேட்டு வந்து காசை பணத்தை கொடுத்தா ஐஸ் அடிக்கிறான், இல்ல வேற எதுவும். அதனால நம்ம என்ன செய்யறோம்? கொடுக்காம விடுறோம். ஆனா தர்மம் என்று கேட்டு வந்தால், பசி என்று கேட்டு வந்தால், எங்களால முடிஞ்சது ஒரு சாப்பாட்டு பார்சலா இருக்கலாம், அல்லது ஒரு 10 ரூபாய் இருக்கலாம், ஒரு 100 ரூபாய் இருக்கலாம். நாம் இஹ்லாஸா கொடுத்தோம் சொன்னால் அது இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தியை பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு இந்த தர்மம் இறைவனிடத்துல புனிதமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் செய்யக்கூடிய தர்மம் இருக்கின்றதே அது எங்களுடைய கையில இருந்து போற மாதிரி எங்களுக்கு விளங்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை எப்படி தருவான் தெரியுமா? நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நல்வழியிலே எதையெல்லாம் செலவு செய்தீங்களோ அல்லாஹ் தஆலா வஃபா இலைக்கும், அதை உங்களுக்கு திருப்பி தந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உங்களுடைய வமா துன்ஃபிகு மின் கைரின் வஃபா இலைக்கும், நீங்கள் நல்ல வழியிலே செலவழிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திருப்பி தந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்வது இறைவனிடத்திலே ஆச்சரியப்படக்கூடிய அளவு. மறுமையில நாம் செய்யக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் நாம் செய்த தர்மத்தை பார்த்து நாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இறைவன் தருவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் வரக்கூடிய வானவர்கள் எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம்.